ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். என்னடா இன்றைக்கி 2-3 வெரைட்டி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, உங்களுக்கு சடனாக ஒரு கெஸ்ட் வராங்க, யாராவது உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வர்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது வெரைட்டியாக செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஈவினிங் இது மாதிரி ஈஸியாக செஞ்சு வச்சிடலாம். ஒரு 4 வெரைட்டி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஈவினிங்க்கு அவ்வளோ ரிச்சாக இருக்கும். நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா உங்கள் பிடிச்சவங்க மனசு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வெங்காய பஜ்ஜி செய்ய போகிறோம். இது எல்லாரோட ஃபேவரட், யாருக்குமே இது பிடிக்காமல் இருக்காது. ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஸ்நாக்ஸு, நல்லா மொறுன்னு எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் ஒரு பாயசம் செய்ய போகிறோம். பஜ்ஜிக்கும் சாப்பிட்லாம், சும்மாவும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, கடல் பாசியில் ஒரு புட்டிங், அதுக்கப்புறம் ரோஸ்மில்க் செய்ய போகிறோம். இது 4 தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ வந்து ஒன்று ஒன்றா நம்ம எப்படி செய்கிறது, ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு 4க்கு தேவையான பொருளை ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே எதுக்கு என்னென்ன பொருள் போடுறோம் அப்படிங்கிறத ஒரு இடத்துல எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வெங்காய பஜ்ஜிக்கு என்ன பண்ணுறேன்னா, வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காய பஜ்ஜி பொறுத்த வரைக்கும் வெங்காயத்தை நைஸாக எந்த அளவுக்கு நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கணும். எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணு முடிய சொல்லுவாங்க உதாரணத்துக்கு, அதே மாதிரி நான் நைஸாக நறுக்குவேன். அம்மா நல்லா நைஸாக கட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நானும் அதே போல் தான் நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மல்லி இலை, கருவேப்பிலை, வீட்டிலே ரெடி பண்ண கடலை மாவு. நான் இன்றைக்கி வீட்டில் உள்ள கடலை மாவு தான் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் உள்ள கடலை மாவுனா நீங்கள் வந்து பஜ்ஜி மிக்ஸ் யூஸ் பண்ணாமல் கடலை மாவு, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போட்டுக்குவோம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இப்போது இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அரிசி மாவு போட போகிறோம். அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே நல்லா மொறுன்னு உங்களுக்கு வரும். உப்பு தேவையான அளவு. உப்பு வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை மொத்தமாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. நமக்கு சமையலுக்கு ஒவ்வொரு தடவையும் உப்பு டப்பாவை திறந்து எடுக்க வேணாம். இது மாதிரி மொத்தமாக செய்கிறப்ப ஒரு பவுலில் உப்பை கொட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் எடுத்துகிட்டு இருக்க தேவையில்லை. இப்போது இந்த பஜ்ஜி மாவு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா செட் ஆகணும். இது மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வச்சு போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப அதிகமாக நான் தண்ணி சேர்க்கலை, நல்லா டைட்டாக தான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடல்பாசிக்கு பார்த்திங்கன்னா, கடல்பாசியை ஒரு தேவையான அளவு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 2-3 தடவை கடல்பாசி கழுவிக்கோங்க. கழுவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது தண்ணி ஊற்றி நம்ம கடல்பாசியை வேக வைக்க போகிறோம். கடல்பாசி வேகிறதுக்கு ரொம்ப அதிக நேரம் ஆகாது. இது மொத்தமே உங்களுக்கு நான் ஈவினிங் 4 மணிக்கு செய்ய ஆரம்பித்தேன். ஒரு 5:30க்கெலாம் முடிச்சிட்டேன். அவ்வளோவுக்கு வந்து எல்லாமே ஈஸி தான். இது பார்க்குறதுக்கு இன்க்ரீடியன்ட் நிறைய மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான். அதுக்கப்புறம் இந்த சைடு என்ன பண்ணிக்கிட்டேன்னா, ஜவ்வரிசியை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிட்டேன். கடல்பாசி அந்த பக்கத்து வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த சைடை வந்து ஜவ்வரிசி ஒரு பவுலில் போட்டுட்டாச்சு. ஓட்ஸை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த ஓட்ஸையும் இது கூட சேர்த்துக்குவோம். நம்ம இன்றைக்கி ஜவ்வரிசி ஓட்ஸ் பாயாசம் தான் செய்ய போகிறோம். ஜவ்வரிசி காலையிலே ஊற வச்சாச்சு. ஓட்ஸ் வந்து ஒரு 1/2 hour ஊறிச்சுனா போதும். இல்லை நீங்கள் டேரெக்டாக கூட போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம அடுப்பில் போட்டு காய்ச்ச போகிறோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இது கூட நம்ம வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்குவோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா இனிப்பு டேஸ்ட்டை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து இதையும் இன்னொரு சைடு அடுப்பில் நம்ம கொதிக்க விட்டுருவோம். இதுவும் கொதிக்கணும். அதே சமயம் நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க கடல் பாசியும் கொதிக்கணும். ரெண்டும் ஒரே சைடில் தான் கொதிச்சிட்ருக்கு. இங்கிட்ட ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன், இங்கிட்ட ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன். இது ரெண்டும் கொதிக்க விடுறது. பஜ்ஜி மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம். பாயசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து வயிறே ஃபில்லிங்காக இருக்கும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு கொதிக்கட்டும். இந்த சைடு கடல் பாசி ஆல்மோஸ்ட் நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது திரும்பவும் அந்த நம்ம போட்டிருக்க கடல் பாசியெல்லாம் நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அது கூட பால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அந்த கடல் பாசியெல்லாம் கொதித்து நல்லா வந்துருச்சு. இது கூட பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து காய வச்ச பால், பசும்பாலை வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி அதை இது கூட சேர்த்துருக்கேன். இப்போது பால் நல்லா கொதிக்கட்டும். நான் 2 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். அந்த சைடு நமக்கு பாயசம் கொதிச்சுக்கிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கே புரியும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியானது தான். வெரைட்டியாக இருக்கும். உங்களுக்கு வர்ற கெஸ்ட்டும் நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுவாங்க. மில்க் மேட் கொஞ்சம் கலந்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் கடல் பாசி நல்லா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக செட் ஆகும். இப்போ நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா ஜவ்வரிசி எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. வெந்து வந்ததுக்கப்புறம் இதுக்கு 1.5 கப் அளவு பால் ஊற்றிக்குவோம். இந்த ஜவ்வரிசி இந்த பாயசம் வந்து ரொம்ப கெட்டியாக ஆயிடும். அதனால் நீங்கள் வந்து நல்லா தண்ணியாகவே வைங்க. இது கூட தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இது நல்லா சுத்தம் பண்ண நாட்டு சக்கரை. உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது, தூசியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது கூட திருப்பி 1 ஸ்பூன் மில்க் மேட் போடுறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாயாசத்தில் 1 ஸ்பூன் மில்க் மேட் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா போட வேணாம். மில்க் மேட் வந்து வீட்டிலே செஞ்சது தான்.
இப்போ நமக்கு பாயசம் பாருங்கள், நல்லா தண்ணி போல் வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் ஆனால் திக்காயிரும். இப்போது பாயசத்தை ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். பாயசம் ஒர்க்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதை நெய்யில் முந்திரி திராட்சை இது ரெண்டும் தாளித்து பாயசத்தில் சேர்த்துட வேண்டியதான். ஸோ இப்போ சேர்த்துருவோம். சேர்த்து இந்த நெய்யை வந்து நம்ம ஓவரால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம், எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி. அந்த பக்கத்து அடுப்பில் கடல்பாசி வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அது கூட ஜீனி சேர்த்துட்டு நம்ம அதையும் ரெடி பண்ணி வச்சிட வேண்டியதான். இப்போது இது கூட நம்ம ஜீனி சேர்த்துக்குவோம். கடல்பாசியில் நமக்கு பாயசம் ரெடி. பஜ்ஜிக்கு மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா அது கெஸ்ட்டு வர்றப்போ சூடாக போட்டு கொடுக்கணுன்றதுக்காக பஜ்ஜி மாவை அப்படியே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம். இப்போது கடல்பாசி வந்து நமக்கு ஜீனி எல்லாமே போட்டு ரெடி ஆயிடுச்சு. ரெடியான கடல்பாசியை ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது வந்து கொஞ்சம் பசங்களுக்கு வந்து ரோஸ் கலரில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ரோஸ் எசன்ஸ் கொஞ்சோண்டு ஊற்றி கலந்து விட்டுறேன். உங்களுக்கு நேச்சுரலாக ஏதாவது குங்குமப்பூ கலர் வேணும், நேச்சுரல் கலர் வேணால் குங்குமப்பூ கூட போட்டுக்கலாம். இது வந்து நான் பால் ஏடோடு ஊற்றிருக்கேன். பால் வந்து ஆடையோடு போட்டிருக்கேன். அதனால் திட்டாக இருக்குது. அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து ரோஸ் மில்க் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு பாதாம் பிசின் ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச பாதாம் பிசினையும் இது கூட சேர்த்துக்குவோம் அடியில். அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். இந்த ஊற வைக்கிறதுனா நீங்கள் காலையிலே ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம 4 மணிக்கு தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம்னா நீங்கள் காலையிலே ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 4 மணிக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் நல்லா திக்கான பால், காய்ச்சின பாலை இது கூட நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் ஊற்றிக்குவோம். திருப்பி மேலே கொஞ்சோண்டு நம்ம வச்சுருக்க இதையும் சேர்த்துக்குவோம். பாதாம் பிசின் மேலே கொஞ்சோண்டு சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்குவோம். ஸோ பர்ஃபெக்டான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு பாயசம் ரெடி, ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு, கடல் பாசியும் ரெடி ஆகிடுச்சு. அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு செட் பண்ண வேண்டியதான் வேலை. நெக்ஸ்ட் வந்து இப்போ நமக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த சூடான எண்ணெயை பஜ்ஜி மாவில் கொஞ்சோண்டு ஊற்றுனீங்கன்னா பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக வரும். நமக்கு நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு அந்த மொறுமொறுப்பு போகவே போகாது. கெஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் நைட்டு வைக்கிற வரைக்கும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். மறந்துடாமல் சூடான எண்ணெய் ஊற்றி கையால் பசிராதீங்க, ஒரு ஸ்பூன் இல்லைனா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு பஜ்ஜியும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ பஜ்ஜி வந்து யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான். பஜ்ஜி மிக்ஸு போடுவோம். பட் நான் வந்து வீட்டிலே கடலை மாவு அந்த மாவு ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் அந்த மாதிரி உங்களுக்கு காரத்துக்கு நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப அதிகமாக அதில் கலரோ காரமோ அதிகமாக சேர்க்கலை. ஏன்னா வர்றது வந்து சின்ன பசங்களும் வர்றாங்க. ஸோ அவங்க காரம் அதிகம் விரும்ப மாட்டாங்கன்றதுக்காக காரம் கம்மியாக வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் பஜ்ஜியை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம எல்லா டிஷ்ஷும் தயாராகிடுச்சு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் ஆச்சு. ஸோ வந்தவங்களுக்கு ஒரு பாயசம், கடல்பாசி, அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் மில்க், அப்புறம் பஜ்ஜி ஈஸியாக வந்து இதெல்லாம் செஞ்சு வச்சிடலாம். இப்போ நமக்கு பஜ்ஜிக்கு வந்து ஏதாவது சட்னி வேணும் அப்படின்னா தேங்காய் சட்னி நான் செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி. இதோட ரெசிபி வந்து போட்டு நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட லிங்க்கு கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். கடல் பாசி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கெட்டியாக வந்திருக்கு. எல்லாமே வந்து நல்லா வந்திருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலே உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி புதுசாக செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.